Hi friends, அனைவருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 25 மே 2026. மார்க்கெட்டு இந்த பக்கம் மூவ் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்லலாம் சார் இங்கே ட்ராப் பண்ணி இங்கேருந்து என்ட்ரி எடுத்துங்க, மார்க்கெட் சூப்பராக மேலே போயிருக்குது. இது மார்க்கெட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாருன்னா சொல்லலாம். நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மேபி அவங்க தெரியாமல் கேட்கலாம். அவங்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலாக நம்ம இங்கேயே பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படி மென்ஷன் பண்ணி ஞாபகம் இருக்கான்னு தெரியல எத்தனை பேருக்கு அப்படின்னு. சரி, இது நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்லேயும் சரி, ஃப்ரீ எஜுகேஷனும் சரி, நம்மளுடைய வெபினார் குரூப்லேயும் சொல்லி காலையிலே உங்களுக்கு ஷேர் பண்ணாதான். எத்தனை மணிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு 9:55 மார்க்கெட் அப்பர் சைடு. அதுக்கு முன்னாடியும் கூட ஒரு அப்பர் சைடுக்கான எஸ்எல் ஒன்று ட்ரிகர் ஆகிடுச்சு காலையில் ஒரு 1 minute ஸ்ட்ராட்டஜியில். ஓகே, ஸ்மால் எஸ்எல் தான் 11 பாயிண்ட், ரைட்டுங்களா? சரி, இந்த சேனல் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஆஃபர் நிறைய பேர் கண்டினியூஷன் பண்ணுறீங்க. இது கிளாஸஸ் கோர்சஸ்லாம் கிடையாது. இது ஒன்லி ஃபார் வியூஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க நீங்கள் 3000 பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைம் குரூப்பில். அதுவும் ஆஃபர் பார்த்திங்கன்னா நேற்றோடு முடிஞ்சிடுது. ஸோ ஆஃபர் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க என்னென்னா சார் நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன், நேற்று தான் ஜாயின் பண்ணேன், ஓல்டு ஆல்மோஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த புதுசு அந்த ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணவங்களாம் நான் கவனிக்கல சார் அப்படின்னாங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு எஜுகேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணாங்க கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு கோர்சஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி டேரெக்ஷன், மார்க்கெட் டேரெக்ஷன் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் 3000 பே பண்ணி நம்ம ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போது மார்க்கெட்டு மேலே அப்பர் சைடு மூவ் ஆகுது. ஓகே, இந்த 3000 கொடுத்து ஜாயின் பண்ணாங்களா அவங்கள வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க, அதாவது அந்த புதுசாக டைரெக்டாக ஜாயின் பண்ணுவாங்க, அந்த 3000 கொடுத்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் மாறுபடுது. எப்படின்னா இப்போ நம்மளுடைய வியூஸ் ஒன்லி அப்பர் சைடு இருக்குது. அப்பர் சைடு மார்க்கெட்டு இல்லை சார், மார்க்கெட் மேலே போய்ட்டு ரிட்டர்ன் வந்துச்சு, ஸோ அதனால் நான் டவுன் சைடு திரும்பிட்டேன், பிஇ சைடு என்னுடைய வியூ மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு. அது எப்படி சார் ஸ்டில் நீங்கள் அப்பர் சைட்லேயே இருக்கீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்பர் சைடு தாங்க, யாரும் பிஇ சைடு இல்லை. ஒன்லி இந்த 3000 ஜாயின் பண்ணவங்க ஒரு சிலர் பிஇ சைடில் ஆப்போசிட் வியூ அவங்களுடைய வியூஸ் அதில் ஓவர் ட்ரேடிங் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். கிட்டத்தட்ட அதில் ஒன் ஆஃப் த ஒரு வியூவர்ஸ் 13,000 லாஸு. அதுவும் பார்த்திங்கன்னா பிஇ சைடு. நம்ம பிஇ சைடு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிஇ சைடு எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு. அப்பர் சைடு பார்த்திங்கன்னா கூட அந்த கால் சைடு அந்த லாஸ், அதாவது எப்படின்னா அவங்களுடைய என்ட்ரி எடுத்துகிட்டு அந்த பொறுமை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, மல்டி டைம் ட்ரேட்ஸ். மேலே போய்ட்டு கீழே வசல் எஸ்எல், மேலே போய்ட்டு கீழே வசல் எஸ்எல், மேலே போய்ட்டு கீழே வசல் எஸ்எல், இந்த ரேஞ்சு மார்க்கெட் மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வெளியே வர முடியும். ப்ராப்பரான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த லாஸஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். திரும்ப என்ன பிஇ சைடு, சிஇ சைடு, பிஇ சைடு, சிஇ சைடு, பிஇ சைடு மாற்றி பண்ண சொல்ல என்ன உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் பேலன்ஸ் இல்லாமல் இந்த லாஸை பெருசாகும். இது 13,000 லாஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 1,80,000 நீங்கள் ஒரே நாள் லாஸ் பண்ணியிருக்கேன். 1,80,000 இன்றைக்கி. ஏன்னா அவங்களோட பிஇ சைடே அவங்க கான்செப்டே இல்லையே. ஓகே, ஒருத்தர் வியூஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் மார்க்கெட் கேப்பை ரீஃபில் பண்ணும் அப்படின்னு பார்த்தேன் சார் நான், அதனால் நான் சேல் சைடு எடுத்தேன் சார். கேப்பை போனேன்னு மார்க்கெட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக கீழே வரும், அப்படி இந்த கீழே வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. அதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு எம்பேட்டன் மாதிரி கீழே வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதனால் எஸ்எல் நிறைய ஓவர் ட்ரேடிங் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேப்பை ரீஃபில் பண்ண வரேன்னா எல்லா கேப்பும் ரீஃபில் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு, இந்த இடத்துல கேப் ரீஃபில் ஆச்சு. சரி, இந்த இடத்துல எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே. இந்த 23,900 கீழே மார்க்கெட் ட்ராவலே ஆகலையே, நீங்கள் எப்படி கேப் ரீஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஓகே, ரீஃபில்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி டே லோவையே பிரேக் பண்ணல, அதாவது இந்த 23,920 பிரேக் பண்ணல. அப்போது மார்க்கெட் எங்கேயோ பையர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. பையர்ஸ் இருக்க சொல்ல நம்ம செல் சைடு, பிஇ சைடு கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அந்த டேரெக்டாக 3000 ஜாயின் பண்ண அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு லேர்னிங்கில் இதுவும் இல்லாதனால அவங்கள கைட் பண்ண முடியல அவங்களுக்கு. ஸோ ஆனால் அந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 25,000 பே பண்ணாங்க. பே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 4-5 மாதம் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணதப்போ இந்த 5-6 மாதத்தில் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை இன்றைக்கி இந்த லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ண சொல்ல அவங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம இதுக்காக வெயிட் பண்ணோம், நம்ம இதில் என்ட்ரி எடுக்கக்கூடாது, இதில் எக்ஸிட்காக வெயிட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணாக்கா அவங்களுக்கு ஓவர் ட்ரேடிங் தப்பிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், 1 minute ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான் பண்ணியிருந்தோம். அழகாக பார்த்திங்கன்னா சில விஷயங்களை
கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். என்ன கவனிக்க சார் இது, மார்க்கெட்டிங்கு சப்போர்ட் என்ட்ரி போட்டோம், ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே போட்டோம், ரைட்டுங்களா? சரி, அதுக்கப்புறம் 200 EMS சப்போர்ட் எடுத்துச்சு ஃபஸ்ட் டைம், அகைன் மேலே போச்சு, அகைன் இன்னொரு டைம் 200 EMS சப்போர்ட் எடுத்துச்சு, மார்க்கெட் மேலே போச்சு. கடைசியாக வந்து டார்கெட் வந்து மார்க்கெட் முடிய டைம்லாம் வந்துச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் வியூஸை மாற்றாமல் இருக்கலாம் இல்லையா? நம்ம சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்தால் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் சார் நான் கேப் ரீஃபில் பண்ணணும், பிஇ சைடு இருந்தோம், பிஇ சைடு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏதோ ஒன்று உங்களுடைய பிஇ சைடு எண்ணங்கள் மாற்றலாம். ஆனால் உங்களுடைய பிளான் வந்து அப்பர் சைடு இருக்க சொல்ல மட்டும் நீங்கள் அப்பர் சைட்லேயே போயிருக்கலாம் இல்லை, எதுக்காக வந்து டவுன் சைடு உங்களுடைய பிளான் வியூவை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுன்றதான் வந்து இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். புரிச்சிருக்கவங்க இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கமெண்ட்டை தெரிவிக்கலாம். அதே மாதிரி லைக்ஸை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது என்னோட அன்பான ரிக்வஸ்ட். எவ்ரி வீடியோக்கும் 200 லைக்ஸ்க்கு மேலே வந்தால் கண்டினியூஷன் இந்த மாதிரி எஜுகேஷன் தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக்ஸ் வருது அப்படின்னு, ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம். நாளைக்கு டாபிக் என்ன போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி முடிஞ்சிச்சு, இன்றைக்கி நம்மளுடைய வியூ பிரகாரம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சார் பிளான் பண்ண போகிறீங்க, நாளைக்கு மார்க்கெட் என்ன நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது மார்க்கெட்டு பையர்ஸ் கையில் இருக்குது, 24,000 தாண்டி உடச்சி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? சரி, 24,000 உடச்சி க்ளோஸ் கொடுத்துறாங்க, ரைட்டு. இதுக்கப்புறம் எங்கே சார் ப்ரைஸ் எங்கே சார் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? சரி, இங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றப்போ நம்ம ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்தது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ஆக்ட் பண்ணிச்சு இவ்வளோ நாளாக, ரைட்டுங்களா? ஸோ இந்த 23,000 பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணும், ரைட்டுங்களா? இனி வரும் நாட்களில் இந்த 23,800 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பாருங்கள், ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள் மேபி இன்னும் ஒரு 50-100 பாயிண்ட் வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டுங்களா? சரி, அப்போது ப்ரைஸு இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு நினைக்கலீங்களா சார் நீங்கள் அப்படின்னா? எஸ், என்னோடய வியூனா இன்னும் ஒரு 100-150 பாயிண்ட் வந்து நான் அப்பர் சைடுக்கான பிளானில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி வரும் அப்படின்னா, இப்போது எவ்ரி கரெக்ஷனில் இப்போது சப்போர்ட் லெவல் உங்களுக்கு சொன்னதில்லை 23,800 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 23,840 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும், சரி சப்போர்ட் ஜோனாக அமையும் இந்த இதில், ரைட்டுங்களா? சரி, நாளைக்கு ஒரு வேளை இந்த ஏரியாவில் பையிங்கான வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம வந்து பையிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பையிங்கான வாய்ப்புகள் அப்படின்னா என்ன, இப்போ நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். கேப் டவுன் ஆகிட்டு இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ண சொல்ல மார்க்கெட் இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம், ரைட்டுங்களா? சரி, அப்போது மார்க்கெட் இங்கேயே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்னாலும் இந்த 24,000 கிட்டே நின்னாலும் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நெக்ஸ்ட்டு 24,100 24,150 இந்த தூரத்தை அங்கங்கே ஒரு 50-100 பாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு வெளியே வரணும். இது என்னுடைய பிளானில் நாளைக்கு நான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்றைக்கி நாளைக்கும் பார்த்திங்கன்னா பிஇ சைடு அதாவது டவுன் சைடு எந்த பிளானும் கிடையாது. மார்க்கெட் ஃபால் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு மார்க்கெட் ஒரு கண்டினியூ அப்படி போயிட்டுருக்கு சார் அப்படின்னா போடணும், எவ்வளோ தூரம்னா மார்க்கெட் போடணும். நான் வந்து அதில் என்னுடைய பிளான் வந்து டவுன் சைடு இல்லை, மார்க்கெட் போனால் நோ ட்ரேட், நான் எதுவும் ட்ரேடிங் பண்ணுறதா பிளான் எதுவும் இல்லை. ஸோ கிளியர் மைண்டுக்கு சொல்ல என்னன்னா, நமக்கு வந்து ஒரு 100% எஃபர்ட் போட்டு தேட சொல்ல அட்லீஸ்ட் 50% நம்ம இறக்கி வச்சிடறோம் இல்லையா? அப்போ நமக்கு தேடுதல் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்து 50% தான் இருக்குது, அதில் நம்ம மீன் பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி இல்லையா? அப்போது இந்த 50%லேயும் ஒரு 25% வந்து நம்ம தள்ளி வச்சுட்டோம், இன்னும் சில விஷயங்களை ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தேடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மனதளவு உளைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் அப்பப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ரைட்? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ், நம்ம நிஃப்டி 50யோட பேங்க் நிஃப்டி அழகாக அற்புதமாக ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு பண்ணியிருக்கு. அதையும் உங்களுக்கு வெபினார் ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் வாய்ஸ் மெசேஜோ கொடுத்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு நல்லா ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. பையிங்கான வாய்ப்புகள் காலையில் பார்த்து சிஸ்டம் க்ளோஸ் ஆக்சுவலி இந்த இடத்துல நிறைய பேர் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மொமெண்டம் நல்லா இருந்துச்சு, ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தாங்க இந்த மொமெண்டம். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் பேஷன்ஸ் இல்லை யாருக்கும். ஆனால் நிஃப்டி 50யில் வந்து டார்கெட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிஃப்டி 50லையும் டே முடிய சொல்ல அவங்களுடைய டார்கெட் ரீச் ஆகிடுச்சு, ரைட்டுங்களா? சரி, இப்போ பேங்க் நிஃப்டி என்ன சார் நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணணும்? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 55,000 டச் ஆகிடுச்சு, 55,000 நெக்ஸ்ட் இன்னமும் போகுமா சார் அப்படின்னா பாருங்கள், நம்ம கொஞ்சம் 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் என்ன சார் பார்க்குறோம் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி மார்க்கெட்டு க்ளோஸ் வச்சுட்டாங்க, ரைட்? க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்போது பேங்க் நிஃப்டிலையும் பவர் வந்துட்டுருக்கு. அப்போது பேங்க் நிஃப்டியில் பவர் வந்துட்டனால நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் நம்ம கண்டுபிடிக்க வேணும். நம்ம மார்க்கெட் கீழே வந்தால் கூட நம்ம எங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் ஏரியா கிடச்சிதுன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாமா இல்லை ட்ரேட் பண்ணலாமான்றது கான்செப்ட். இப்போ ஹையில் இருக்கும், நம்ம
அப்போ கரெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வர சொல்ல நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து இங்கேருந்து ஒரு 100-200 பாயிண்ட் வந்து நம்ம அகைன் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி டார்கெட்டை ரீச் பண்ணலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் நான் வந்து நெக்ஸ்ட் பிளான் வச்சுருக்கிறேன். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸ் கூட அதே தான். இன்னொரு இங்கேருந்து ஒரு 400-500 பாயிண்ட் வந்து நான் இன்னும் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 77,200 வரலாம் என்னோடய பிளான் வந்து நெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய பிளான் என்ன, அப்பர் சைடு தான், டவுன் சைடு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு ஓவர் ட்ரேடிங் எதுவும் பண்ணாதீங்க. புரியல அப்படின்னா அன்றைக்கி ட்ரேடிங்கை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் ட்ரேடிங் எனக்கு புரியல, நான் ட்ரேடிங்கை ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டுக்கு, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், எனக்கு ட்ரேடிங் இன்றைக்கி இல்லை. என்னுடைய பவுண்ட்ரியில் நான் வந்தால் நான் என்னுடைய கேமை நான் ஆடுவேன். இப்போது ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேலையே கிடையாது. ஏதோ மார்க்கெட் கீழே போதோ மேலே போதோ அது தேவையில்லாத வேலை உங்களுக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் உங்களுக்கு வேலை இருக்குதுன்னா இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இந்த ஏரியாவில் உங்களுக்கான ஏரியாவில் ஒர்க் பண்ண சொல்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 60% 70% மாறும். அப்போ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியும். உங்களுக்கு சம்மந்தமான ஏரியாவில் நீங்கள் ட்ரேட் எடுக்க சொல்லுங்கள், கன்ஃபியூஸ் தான் மிஞ்சும், உங்களுக்கு குழப்பம் வந்து மிஞ்சும், ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. ஓகே, சரி. அதே மாதிரி என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் லாஸ்ட் டைம் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். என்னென்னா, அதாவது லாஸ்ட் மந்தில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய எஃபர்ட்டை கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறீங்க தவிர தெரிஞ்சதை ப்ராக்டிஸ் பண்ண நிறைய பேர் விருப்பப்படல. சார் அதெல்லாம் சிம்பிள் சார், மார்க்கெட் லோயரில் ஃபார்மேஷன் பண்ணுது, ஹையர் ஃபார்மேஷன் பண்ணுது, அவ்வளோதானே சார் அப்படின்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே நிறையவே என்ன சொல்லுது, அது பெரிய யுகமே இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ஹையர் ஃபார்மேஷன் லோயரில் ஃபார்மேஷன் மட்டும் இல்லை, இதுக்குள்ளே நிறைய சீக்ரெட் ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களை ஒரு அடுத்த லெவல் கொண்டு போனது என்னுடைய ஆசை. ஸோ அதுதான் உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு எஃபர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். புதுசாக விஷயங்கள் கற்றுக்கிறது நிறைய இருக்குது. நான் கற்றுக்கிட்டே பழசில் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஆங்க, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.